ஸோ தமிழ் டப்பிங்ல இருக்கக்கூடிய ஒரு 5 தரமான 90s படத்தோட ரிவ்யூ பற்றி இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போத்து நம்ம சேனலுக்கு இப்போ நீங்கள் புதுசாக இருக்கு நம்ம மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்கு சீக்கிரமா நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற படத்தை பொறுத்த வரைக்கும் 1984 பார்த்தீங்கன்னா சம்பவங்கள்லாம் கலந்த ஒரு தரமான பாடி ஹாரர் படமா அப்படி வந்திருக்கு. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங்ல 36K ரிவ்யூஸ்ல கிட்டத்தட்ட 6.2 ரேட்டிங் வச்சிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி படத்துல வரக்கூடிய ஒரு பாடி ஹாரர் சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கர கொடூரமா எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தை தனியா மட்டுமே பாருங்க. சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது அதாவது கதையில ஒரு நம்ம படத்தோட ஹீரோ வந்து அரைவர ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஒர்க் அவுட் பண்றான் அப்படின்ற பீப்புள்ஸ்க்கு மத்தியில ஜிம்ல பாத்தீங்கன்னா ஒரு கிளீனரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் அந்த ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய எல்லா பீப்புள்ஸுமே நம்ம ஹீரோவை ரொம்ப கேவலமா நடத்துறது மட்டும் இல்லாத பர்டிகுலரா ஒரு 4 பேர் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே பிரச்சனை கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ வழக்கம் போல கிளீனிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ட்ரெஸ் சேஞ்சிங் ரூமுக்கு போகும்போது அங்க பாத்தீங்கன்னா ஒரு 2 பேர் சேர்ந்து பயங்கரமா சம்பவம் பண்றத நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா பாத்துறாரு. இதுக்கு எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கேங்ல இருக்கிற ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட இந்த மாதிரி நான் கொடுக்குற பிங்க் கலர் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஸ்விம்மிங் பூலுக்கு நீ மட்டும் தனியா வர முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் சூடு ஏற்றி விட்டுருக்கா. உடனே நம்ம ஹீரோமே அந்த பொண்ணு கொடுத்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு பயங்கர ஆசையோட ஸ்விம்மிங் பூலுக்கு போனான். ஆனா அங்க பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு பதிலா ஒரு ஆட்டுக்குட்டி தான் இருக்கு. இது எல்லாத்தையுமே அந்த பொண்ணு தான் செட் பண்ணா அப்படின்ற விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்ச உடனே அசிங்கம் தாங்காத அங்க இருக்கிற ஜன்னல்ல பாத்தீங்கன்னா கீழே போயிட்டு குதிக்கிறான். பட் அந்த ரோட்ல நிறுத்தி வச்சுட்டு இருக்க ட்ரக்ல பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான கெமிக்கல் அப்படின்றது இருந்திருக்கு. ஸோ அதுல விழுந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு மான்ஸ்டராவிட்டே மாறிடும். இதுக்கப்புறம் கண்ணு தெரியாத நம்ம படத்தோட ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்படி எல்லாம் வந்துட்டு மீட் பண்றாரு. தென் இதுக்கு நடுவில் நடக்கூடிய தரமான சம்பவங்கள்லாம் என்ன, யார இவர் வந்துட்டு பழி வாங்குறாரு, கிடைச்சாச்சு அப்படின்றது அந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கு. மேஜரா அந்த படத்துல வரக்கூடிய ஒரு சம்பவங்களுமே தரமா இருக்கிறது மட்டும் இல்லாத அந்த பாடி ஹாரர் சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கர கொடூரமா எடுத்து வச்சிருக்காங்க. சொந்தமான படங்கள் உங்களுக்கு பிடிக்கும் இந்த படத்தை கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்ஃபேக்ட் இந்த படத்துல வரக்கூடிய ஒரு சில சீக்வன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா சாப்பிடவே முடியாது, அந்த அளவுக்கு கொடூரமா இருக்கு. படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா தி டாக்ஸிக் அவெஞ்சர். தென் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற படமே வந்து 1984ல ஒரு பயங்கர ப்ரூட்டலான ஸ்லாஷர் ஹாரர் த்ரில்லர்ல வெளி வந்திருக்கு. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 67K ரிவ்யூஸ்ல கிட்டத்தட்ட 6 ரேட்டிங் வச்சிருக்கு. இதுல கதையை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் படங்களுடைய கன்னியூட்டியா இந்த கதைகளை வந்துட்டு ஏற்றுவது. அதாவது படத்துல வரக்கூடிய வில்லன் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்கை போட்டுக்கிட்டு அவன் கண்ணுக்கு தெரியுற எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயங்கர கொடூரமா கொலை பண்ணி வந்துருப்பான். பட் ஒரு இடத்துல இவன் இறந்து போக போலீஸுமே இவன் இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் இவனுடைய பாடி பாத்தீங்கன்னா மார்ச்சருக்கு வந்துட்டு அனுப்புறாங்க. அங்கதான் பாத்தீங்கன்னா ஒரு டாக்டர் அங்க இருக்கக்கூடிய அழகான நர்ஸ் கூட சம்பவம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது திடீர்னு இவனுக்கு பாத்தீங்கன்னா உயிர் வந்து அவங்க 2 பேருமே அந்த இடத்துல பயங்கர கொடூரமா கொலை பண்ணிடுறான். அப்படியே கட் பண்ணாக்கா நம்ம படத்தோட ஹீரோயின் அவங்க தம்பி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலியா காட்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு வுடன் ஹவுஸ்ல பாத்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க இருக்கிற பக்கத்து வீட்டுல ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்களோட வெக்கேஷனை ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டுக்கு நடுவில் இருக்கிற வீட்டுக்கு பாத்தீங்கன்னா வராங்க. ஸோ இவங்க வர வழியில ஒரு லிஃப்ட் கேட்ட லேடியுமே பாத்தீங்கன்னா அந்த கில்லர் வந்துட்டு சரமாரியா கொலை பண்ணிடும். இவங்க எல்லாரும் அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அன்னைக்கு நைட் பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு ட்ரெஸ் மாத்துறத ஜன்னல் வழியா நம்ம ஹீரோயினுடைய தம்பி பாத்தீங்கன்னா பாத்துறான். உண்மையிலே அவனுக்கு பயங்கர குஷியா இருக்கு. மறுநாள் விடுஞ்சதுக்கு அப்புறம் இவங்க எல்லாருமே சேர்ந்து உடம்புல ஒட்டு துணி இல்லாத அந்த லேக்ல பாத்தீங்கன்னா குளிச்சுட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு ஒரு சில சம்பவங்கள் நடக்குது. இதுக்கப்புறம் அவனோட லைஃப்ல நடக்கூடிய சம்பவங்கள்லாம் என்ன, யார இந்த கில்லர் வந்துட்டு தொடர்ச்சியா கொலை பண்ண ஆரம்பிக்கிறான், கடைசியா இதுல யார் தப்பிச்சாங்க அப்படின்றது அந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கு. கண்டிப்பா இந்த படம் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா தரமான சம்பவங்கள் இருக்கிறது மட்டும் இல்லாத இந்த ஓப்பனான சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அதிகமா வச்சிருக்காங்க. அதுலயும் மெயினா ஒரு சில சீக்வன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இப்படி எல்லாம் கூட எடுப்பீங்களா அப்படின்ற ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பா கிரியேட் ஆகும். தென் படத்துல அந்த கில்லர் பண்ணக்கூடிய சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பயங்கர ஸ்லாஷா இருக்கும். ஸோ பாக்குறது அப்படின்னா இந்த படத்தை கண்டிப்பா தனியா மட்டுமே பாருங்க. படத்தோட பேரு பாத்தீங்கன்னா ஃப்ரைடே த 13th ஃபைனல் சாப்டர். ஸோ செக் பண்ணி பாருங்க. தென் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற படமே பாத்தீங்கன்னா 1984ல ஒரு தரமான பாடி ஹாரர் த்ரில்லர்னால வெளியே வந்திருக்கு. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 293K ரிவ்யூஸ்ல 7.4 ரேட்டிங் வச்சிருக்கு. இதுல கதையை பொறுத்த வரைக்கும் கதையில வர நம்ம படத்தோட ஹீரோனுடைய ஃப்ரெண்டுக்கு பாத்தீங்கன்னா அவங்க தூங்கும் போது வரக்கூடிய கனவுல ஒரு கொடூரமான மாஸ்க் போட்ட கில்லர் பாத்தீங்கன்னா இவங்களை தொடர்ச்சியா கொள்றதுக்கு ட்ரை பண்றதாகவும் அது மட்டும் இல்லாத கனவுல ஏற்படக்கூடிய காயங்கள் ரியல் வேர்ல்டுமே வருது அப்படின்ற மாதிரி இவங்க நம்ம ஹீரோயின் கிட்ட பாத்தீங்கன்னா சொல்றாங்க. இன்ஃபேக்ட் நம்ம ஹீரோனுக்குமே அந்த மாதிரியான கனவுகள் வரதுண்டு. ஸோ ஒரு நாள் பேரண்ட்ஸ் வீட்டில் இல்லாத காரணத்தினால தனியா இருக்க பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்டை கூட்டிக்கிட்டு இவங்க ஃப்ரெண்டோட வீட்டுக்கு பாத்தீங்கன்னா நைட் டைம்ல போயிட்டு தங்குறாங்க. அப்ப அந்த பொண்ணுடைய பாய் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து தரமான சம்பவங்கள்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நைட் டைம்ல நல்லா தூக்கிட்டு இருக்கும்போது
திடீர்னு அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா மர்மமான முறையில் பயங்கர கூட்டலாக கொல்லப்பட்டு அந்த இடத்துல இறந்து போயிடான். ஸோ இந்த கொலைக்கு தான் தான் காரணமாக இருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறோம். ஸோ போலீஸுமே இந்த கொலைக்கு காரணமான ஆள் யாரு அப்படின்னு ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுமே பார்த்தீங்கன்னா வழக்கம் போல ஸ்கூல்ல போயிட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது திடீர்னு அவனுடைய கனவுல பார்த்தீங்கன்னா அந்த கில்லர் வந்துட்டு வரும். அந்த பொண்ணுக்கு நடந்த மாதிரியே இவங்களுடைய ட்ரீம்ல நடக்கிற எல்லா சம்பவங்களுமே ரியல் வேல்லுமே பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்குது. இந்த விஷயத்த யார்கிட்ட சொன்னாலுமே நம்ம ஹீரோயின் சொல்றதை யாருமே நம்ப மாட்டாங்க. இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன, எதுக்காக அந்த கில்லர் நம்ம ஹீரோனுடைய கனவுல வந்துட்டு தொடர்ச்சியா வர ஆரம்பிக்கிறாங்க, கடைசியா அவங்க பிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியா இருக்கு. மேஜர் அந்த படம் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர்ஸோட கொண்டு போயிட்டு அந்த ஹாரரோட சேர்த்த அந்த ப்ரூட்டல் சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருந்துச்சு. அதை விட மெயினா நம்ம ஹீரோடைய ஆக்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன் ஸ்கிரீன்ல தரமான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. தென் படத்துல ஒரு சில சீன்லாம் பார்க்கும்போது இது ரியலா இல்ல ட்ரீமா அப்படின்ற மாதிரியான டென்ஷன் பில்டிங் படம் ஃபுல்லாமே சூப்பரா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நான் சொன்னோம். ஓவரால் இந்த படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய தரமான படம் தான். படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா எ நைட்மேர் ஆன் எல்ம் ஸ்ட்ரீட். செக் பண்ணி பாருங்க. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற படத்தை பொறுத்த வரைக்கும் 1987 பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் காமெடி ஹாரர் த்ரில்லர் வெளியே வந்திருக்கு. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 10க்கு 87K ரிவ்யூஸ்ல கிட்டத்தட்ட 6.6 ரேட்டிங் வச்சிருக்கு. இதுல கதையை பொறுத்த வரைக்கும் கதையில பாத்தீங்கன்னா டோட்டலா 3 ஃபீமேல் கேரக்டர்ஸா காமிக்கிறாங்க. இவங்க 3 பேரோட லைஃப்லுமே ஆண்கள் அப்படின்றது சுத்தமா இருக்காது. இன்ஃபேக்ட் இவங்க 3 பேருமே பயங்கரமான க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். அதுல ஒரு பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 சின்ன குழந்தைங்க அப்படின்னு இருக்கும். ஸோ இவங்க 5 பேருமே இவங்க 3 பேருமே பாத்தீங்கன்னா சேர்ந்து வளர்க்குறாங்க. இந்த மாதிரி லைஃப் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் இவங்க ஊருக்கு பயங்கர பணக்காரன் ஒருத்தர் வரப்போறான் அப்படின்னும் அதுல வரப்போற அந்த நபருக்கு நம்ம 3 பேர்ல யாரு பிடிக்குதோ அவங்க கூட லவ் பண்ணலாம் அப்படின்னும் மிச்சம் 2 பேரும் விளையணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணி போறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவருமே பாத்தீங்கன்னா வீட்டுக்கே வராரு. இதுல மெயினா அந்த 3 ஃபீமேல் கேட்ஸ் கூட பயங்கர க்ளோஸா இவர் பழகினது மட்டும் இல்லாத ஒரு நபர் கூடமே பாத்தீங்கன்னா தனித்தனியா வந்துட்டு கில்மா சம்பவம் அப்படின்றது பண்ணி முடிச்சிடுறாரு. பட் இந்த நபர் இவங்க 3 பேரோட லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் ஒரு சில சேஞ்சஸ் அப்படின்றது இவங்களோட லைஃப்ல நடக்க ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன, உண்மையிலே அந்த நபர் யாரு, கடைசியா இவங்களோட லைஃப்ல என்னாச்சு அப்படின்றது அந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியா இருக்கு. கண்டிப்பா படத்துல அந்த மேல் கேரக்டருடைய ஆக்டிங் எல்லாமே பாத்தீங்கன்னா தாறுமாறா இருக்கும். தென் ஒரு ஃபீமேல் கேரக்டர்ஸுமே கரெக்ட் பண்ணக்கூடிய அந்த எஃபர்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருந்துச்சு பாக்குறதுக்கு. தென் சம்பவமே தரமா வச்சிருக்காங்க. ஃபைனலா படத்தோட கிளைமேக்ஸ்ல ஒரு சில ஹாரர் ரோட்ஸ் வந்து சூப்பரா அமைச்சிருக்காங்க. கண்டிப்பா இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். படத்தோட பேர் பாத்தீங்கன்னா The Witches of Eastwick. நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனலா பார்க்க போற படத்தை பொறுத்த வரைக்கும் 1983 பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் பாண்ட் நடிப்புல ஒரு தரமான ஆக்ஷன் த்ரில்லர் படமா வெளிவந்திருக்கு. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 10க்கு 79K ரிவ்யூஸ்ல கிட்டத்தட்ட 6.1 ரேட்டிங் வச்சிருக்கு. சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது கதையில நம்ம ஹீரோன ஜேம்ஸ் பாண்ட் பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணை ரெஸ்கியூ பண்ற மிஷனுக்காக போகும்போது அங்க நடந்த ஒரு சில ஆக்ஷன் சீக்வன்ஸ் காரணமா இவருக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமா அடிக்கிட்டு இருக்கும். ஸோ ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஜாயின் பண்றாரு. ஸோ அங்கிருந்த ஒரு அழகான நர்ஸை நம்ம ஹீரோ கரெக்ட் பண்ணி தரமான சம்பவங்கள்லாம் முடிஞ்சது அப்புறம் பக்கத்து வீட்டுல ஏதோ ஒரு வித்தியாசமான சம்பவம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவரு பாத்தீங்கன்னா போயிட்டு பாக்குறாரு. பட் இருந்தாலுமே இவர் யாரு அப்படின்றத அந்த வீட்டுல இருந்த ஒரு லேடி பாத்தீங்கன்னா பாத்துறோம். இன்னொரு பக்கம் அமெரிக்காவுடைய ஒரு 2 மிசைல் பாத்தீங்கன்னா கடலுக்கு நடுவுல எங்க போயிட்டு விழுந்திருக்கு. ஸோ அதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஹெல்ப்க்கு கூப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாத இவருடைய லைஃப்ல ஒரு சில கில்லர்ஸ் அப்படின்னு வர ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோட லைஃப்ல நடக்கக்கூடிய தரமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் என்ன, கடைசியா ஆச்சு அப்படின்றது அந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியா இருக்கு. மெயினா ஜேம்ஸ் பாண்ட் படங்களை எடுத்துட்டீங்க அப்படின்னா படத்துல ஒரு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா பாக்குற பொண்ணு கூட எல்லாம் வந்துட்டு தரமான சம்பவங்கள் பண்ணுவாரு. ஸோ இந்த படத்துலயுமே பாத்தீங்கன்னா அதெல்லாமே தரமா வச்சிருக்காங்க. அதோட படத்துல வரக்கூடிய ஒரு ஆக்டிங் சீக்வன்ஸுமே பாத்தீங்கன்னா சும்மா பயங்கரமா எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். படத்தோட பேரு பாத்தீங்கன்னா நெவர் சே நெவர் அகைன். ட்ரை பண்ணி பாருங்க. ஃபைனலான மூவிஸ் அதுக்கப்புறம் வெப்சீரிஸ் அப்படியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நமக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேல இருக்கிற பெல் ஐக்கன் பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க.